ஹாய், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஃபுல்லா பாத்துருங்க. யாருக்கெல்லாம் 50-60 வயசு கிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் விதவிதமான டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் ஒயிட் சுகர் வந்து சாப்பிடுங்க. அதுக்கு பதிலா இந்த பனக்கற்கண்டு, அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ஸே போக முடியாது, சுத்தி பார்க்க முடியாது. சோ கண்டிப்பா இதெல்லாமே சாப்பிடுங்க, சரிங்களா? உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கருப்பட்டி, பனக்கற்கண்டு இதெல்லாம் கொடுத்துடாதீங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த உங்களை மாதிரியே விதவிதமான ஹாஸ்பிட்டல்ஸ் விதமான டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடவே முடியும். ரியாலிட்டினா ஒயிட் சுகருக்கு நிறைய பிராண்ட் வந்து இருக்கு. ஆனா நம்மளுடைய பனை மரத்துல இருந்து வர கருப்பட்டிக்கோ இல்ல பனக்கற்கண்டுக்கோ பிராண்ட் இல்ல. அதோட பிராண்டே நம்ம பாட்டிமா தான். பட் இங்க வந்துட்டு ஒரு பிசினஸா நல்லாவே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒயிட் சுகர்ல. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. ஏன்னா நம்ம உடம்பு வந்துட்டு கெடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒயிட் சுகர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு மத்த பிசினஸ் வந்து வளர்த்துட்டு இருக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய தியாகின்னு மட்டும் நினைச்சு பாருங்களேன். எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி எல்லாருமே பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் சொல்றாங்க. பட் நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யாருமே சொல்லல, அவங்களும் சாப்பிடுறது இல்லை. அப்படியே நம்ம மரவண்டிக்கு புரிய மாட்டேன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே நான் சொல்றதுதான், உனக்கும் சரி உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் சரி, நீ காசு பணத்தை சேர்த்து வைக்கிறியோ என்னவோ, தயவு செஞ்சு ஒரு நல்ல ஹெல்த் வந்து கொடுத்துரு. அது இருந்தாதான் நீ வந்து வெல்த் பக்கமே போக முடியும். உனக்கு ஹெல்த்தே நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ ஹெல்த் பக்கம் போவ? விஷயம் ஒயிட் சுகர் நம்மளோட சொந்தக்கார மாதிரி இல்ல, நமக்கு பிடிக்காதுன்னு கூட வச்சுக்கோ. நமக்கு முன்னால ஒண்ணு பேசிட்டு பின்னால ஒண்ணு பண்ற மாதிரி இந்த ஒயிட் சுகர் சாப்பிடும்போது இப்ப நல்லாதான் இருப்பான், பையன் பின்னாடி போய் வேலையை காமிச்சிருவான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. எல்லாரும் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதை வந்துட்டு நீ என்ன தப்பு பண்ணியோ அதையே கொண்டு போகாத. அது மட்டும் பாத்துக்கோ. பை.